2025 ஜூலை 1ஆம் தேதி டெல்லியில் நிறைய பேர் ரொம்ப கேஷுவலாக காலையிலே ரெடியாகி ஆஃபீஸ் போனவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் இருந்தது. அது என்னன்னா, காலையில் போய் பெட்ரோல் பம்பில் ஃபியூவல் ஃபில் பண்ணலான்னு போனவங்க நிறைய பேருக்கு அங்கேயே அவங்க காரை பறிக்கப்பட்டது. சீஸ் செஞ்சு அந்த காரை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு கேபையோ இல்லை ஆட்டோவோ பிடிச்சி தான் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உண்டாக்குச்சு ஜூலை 1ஆம் தேதி. அதுக்கு காரணம் கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் டெல்லியில் 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற பெட்ரோல் கார்களுக்கோ இல்ல 10 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற டீசல் கார்களுக்கோ ஃபியூவல் கொடுக்கவே கூடாதுன்னு ஒரு லா போட்டாங்க. டெல்லியில் கிட்டத்தட்ட 350 பெட்ரோல் பம்ப்ல ஏஐ எனேபிள்டு கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா மூலியமா ஒரு கார் உள்ள வந்த உடனே நம்பர் போர்டை ரீட் பண்ணி அது மூலியமா இந்த கார் எத்தனை வருஷம் பழசு அப்படின்னு சொல்லிட்டு பரிவாகன் ஆப்ல செக் பண்ணி உடனே அங்கிருந்து ஆஃபீஸர்ஸ் அந்த கார் ஓனரை பிடிச்சி அங்கேயே அந்த காரை சீஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலும் கொடுக்க மறுத்திருக்காங்க. சோஷியல் மீடியாவில் மக்கள் இந்த விஷயத்தை ரொம்ப பயங்கரமா எதிர்த்தாங்க. எல்லாருமே நிறைய போஸ்டும் அவங்களுடைய கருத்துக்களும் பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மூலியமா டெல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தமே ஏற்பட்டது. ஏன் இந்த பெட்ரோல் டீசல் பேனை இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. 2018 கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா, டெல்லியில மட்டும் ஒரு டீசல் கார் 10 வருஷத்துக்கு மேலே இருந்தாவோ இல்லை ஒரு பெட்ரோல் கார் 15 வருஷத்துக்கு மேலே இருந்தாவோ அதை ஓட்டவே கூடாது அப்படின்னு 2018 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின்படி இந்த கார்கள்லாம் டெல்லியில் இருக்கவே கூடாது. அது ஸ்கிராப் பாலிசிக்கு கொண்டு போகணும். ஸ்கிராப் பாலிசிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 15 வருஷத்துக்கு அப்புறம் எஃப்சி முடிஞ்சு அந்த கார் நல்ல குவாலிட்டியில் இல்லைன்னா அது ஸ்கிராப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் இப்போ புதுசாக வந்த நடைமுறைகள். அந்த நடைமுறைப்படி 2018 இருந்தே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டெல்லி அரசு. 2018 இந்த சட்டம் வந்த உடனே நிறைய கார்கள், அதாவது டெல்லி, அதாவது என்சிஆர் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரீஜியன்ல இருந்து நிறைய கார்கள் தமிழ்நாட்டுக்கோ இல்லை மற்ற ஸ்டேட்டுக்கோ விற்கப்பட்டது. அந்த டைம் மட்டும் இல்லை, இப்பவும் ஏகப்பட்ட கார்கள் கம்மி விலைக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு.